ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர ரொமான்ஸுங்க. அதை வெளியில் கட்டலில் படுத்துட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குல்ல, இருக்க தானே செய்யணும். ஏன்னா அந்த மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அழுது தாங்க அதிகம், சந்தோஷமாக இருந்தது அதிகம் இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம மீனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஊரே சேர்ந்து வந்துட்டாங்க. என்னடா அது, ஊரில் உள்ள எல்லா பொம்பளைங்களும் இங்கே இருக்காங்களேன்னு யோசிச்சா கொடையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொடையை தூக்கிட்டு வந்து மீனாட்ட டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. இப்படி கொடைக்குள்ளே பாட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு மீனாவே வெக்கப்பட வச்சிட்டாங்க. முத்துவை கூப்பிட்டு இன்னொரு டவுட் கேட்குறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, கொடைக்குள்ள எப்படி வெளிச்சம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லை நிலா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நிலா எப்படி வந்திருக்கும், அமாவாசை இப்போ தானே முடிஞ்சிச்சு அப்படின்னு கொஷின் வைக்கிறாங்க. வச்ச உடனே உங்கள் கணக்குலாம் அந்த நிலா தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே. அதாவது அவங்க ஒய்ஃபை தாங்க நிலான்னு சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு அவங்க உங்கள் ஹஸ்பண்டும் சொன்னாங்கன்னா சரியாயிடுங்கிற மாதிரி ஜாடமடையாக சொல்கிறாரு. அதையே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்க. ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் வெக்கம் வந்துடுச்சு. அதையும் நம்ம முத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா கோலம் போட, நம்ம மீனாவோட மாமியார் விஜயா வந்து அலப்பறை பண்ணிட்டாங்க. வீட்டில் வந்து ரோகிணியோட மாமா வரன்னு அவங்க ஒரு பக்கத்து அலப்பறை பண்ணதில் கீழே விழ போயிட்டாங்க. உடனே நம்ம முத்தோட அப்பா தாங்கி பிடிச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொமான்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஒரு வழியாக அதுக்கப்புறம் சீனு வைக்கப்பட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம முத்து பயங்கரமாக ஓவராக ஆடாதீங்க, எல்லாத்தையும் என் பொண்டாட்டியை வேலை வாங்காதீங்கன்னு வழக்கம் போகிற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லையே, மீனா தானே செஞ்சாகணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. ரோஹினிகிட்ட போயிட்டு மாமா எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இன்னும் வரலையேன்னு ஃபோன் அடித்து கேட்டால், நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ நமக்கு என்ன சோழியம் முடிச்சிருவானாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. என்னடா இது செய்கிற பொய்யும் திருத்தமாக செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிவான்னு சொல்லிட்டாங்க. நம்ம புது கேரக்டர் நாளைக்கு தாங்க என்ட்ரி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.